Hey guys, இந்த வீடியோவில் டாப் 8 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 3 lakh rupeesல என்னென்ன பைக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டர் 3 lakhல பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பைக்ஸே எக்கச்சக்கமான பைக்ஸ் இருக்குங்க. அதில் 8 பைக்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த 8 பைக்ஸில் 3 லட்ச ரூபாக்குள்ளே ஒரு பைக் வாங்குறதா இருந்தால் எந்த பைக்கை வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய காமெண்ட்ஸை வந்து சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையம்போட ஸ்பீட் 400. இந்த ஸ்பீட் 400 பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட்ரோ ரோட்ஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். 2,33,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் 400ஓட அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா 1200 இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1200ஓட சேம் டிசைன் ஸ்பீட் 400க்கும் கொடுத்துருக்காங்க. ஆன்ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,78,000 ஆன்ரோட் ப்ரைஸில் உங்களால் பார்த்தீங்கன்னா பை பண்ண முடியும். இந்த ப்ரைஸுக்கு எக்கச்சக்கமான கான்ஃபிகரேஷன் பெஸ்ட்டான ஒரு ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. 398cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve DOHC மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாஷ்லேருந்து எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷனும் எலக்ட்ரானிக் த்ராட்டல் கண்ட்ரோல் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. 39.5 ஹார்ஸ் பவரும் 37.5 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 பேர் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் அவைலபிளாக இருக்குது. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 35 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் 170+ தாராளமாக இந்த பைக்கால் போக முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரியர் 17-inch alloy wheels வந்து பாத்தீங்க அப்படினா கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்கு. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 43 mmல அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து ஃப்ரண்ட்லயும், ரியர்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் அலுமினியம் ஸ்விங் ஆர்மோட பாத்தீங்க அப்படினா கொடுத்திருக்காங்க. இந்த பைக்ல உங்களுக்கு ட்வின் சைடட் காஸ்ட் அலுமினியம் alloy கொடுத்திருக்கிறதுனால கண்டிப்பா பைக்கோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து பெஸ்ட்டா இருக்கும். டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 814 mm பாத்தீங்கன்னா ஹேண்டில் பாரோட வித் இருக்கு. ஸோ பெஸ்ட்டான அந்த ஒரு ரைடிங் எர்கனாமிக்ஸ் வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டாக கிடைக்கும். 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 9 ஒரு பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா 790 mm தான் சீட்டோட ஹைட் இருக்கு. ஸோ பர்ஃபெக்டான ஒரு சீட் ஹைட். இந்த பைக்கில் டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், ஆயில் டெம்பரேச்சர், ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர், இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கலாம். லைட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட், பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா கிராப் ரேல்ஸ், USB சார்ஜிங் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ரெட்ரோ ரோட்ஸ்டர் ட்ரையம்போட இந்த ஸ்பீட் 400 அண்டர் 2 lakhல நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா SDயோட ரோட்ஸ்டர் 334ங்க. SDயில் ஒரு பெஸ்ட்டான பைக்னா இந்த ரோட்ஸ்டர் 334 தான் நான் சொல்வேன். 2,07,000 எக்ஷோரூம் பிரைஸ்ல அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கோட ஆன் ரோட் பிரைஸ் 2,50,000 உங்களால் வந்து பை பண்ண முடியும். 334cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 29.7 ஹார்ஸ் பவரும் 29 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதே சமயம் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் அவைலபிளாக இருக்கு. 30 km/லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீட் 140+ தாராளமாக போகும். டியூவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 18-inch வீலும், ரியர்ல 17-inch வீலும் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியர்ல ட்வின் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்ல டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இதில் பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷனை பார்த்துக்க முடியும். லைட் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்ப்ல கொடுத்திருக்காங்க. பில்லியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக் ரெஸ்டும் வந்து கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸ்டெப் அப் சீட் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்பிட் சீட்டா இருக்கு. USB சார்ஜிங் போர்ட் இருக்கு. அண்ட் உங்களுக்கு பில்லியனுக்கு பாத்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட். பெஸ்ட்டான விஷயம் என்னன்னா இந்த பைக்கோட டிசைன் நல்லா இருக்கு. அதே சமயம் பில்ட் குவாலிட்டியும் எக்ஸலண்டா இருக்கு. ஸோ அண்டர் 3 lakhல நீங்க இந்த SDயோட ரோட்ஸ்டர் 334 பாத்தீங்கன்னா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். மூணாவதா பாத்தீங்கன்னா ஹோண்டாவோட CB300R. இந்த பைக் பார்த்தீங்கன்னா இப்போ 50,000 ஆஃபரில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. வெறும் 2,40,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தீபாவளி ஆஃபராக 50,000 வந்து கொடுத்துருக்கோங்கிறத ஹோண்டாவே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த CB300R பொறுத்த வரைக்கும் நமக்கு பெஸ்ட்டான விஷயம் இதோட டிசைன் அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ். 286cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 30.7 ஹார்ஸ் பவரும் 27.5 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சும் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 30 km/லிட்டர் தாராளமாக கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160 km/h தாராளமாக போகும். பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்கு. டயர்ஸ்னு பார்க்கும்போது 110/70 டயர் ஃப்ரண்ட்லையும், ரியரில் 150/60 டயர் ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. 17-inch alloy wheel டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் 41 mm கொடுத்துருக்காங்க. ரியரில் 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ். டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 146 kg வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த கிளஸ்டரில் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், ஏபிஎஸ் லைட், கிளாக், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர் இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களால் பார்த்துக்க முடியும். லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்லையுமே உங்களுக்கு ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட். இந்த பைக்கோட ப்ரொஃபைலே பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியமான லுக் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பில்டு குவாலிட்டி இருக்குது. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இந்த பைக்கில் கிடையாது. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ், பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட் இந்த மாதிரியான பெஸ்ட்டான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஹோண்டாவோட சிபி 300R அப்படிங்கிற இந்த நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரை நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நாலாவதாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட மீட்டிஆர் 350. இந்த மீட்டிஆர் 350ல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேரியண்ட் அவைலபிளாக இருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு எத்தனை வேரியண்ட் என்னென்ன ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா ஃபயர் பாலுங்க. இந்த ஃபயர் பாலில் ரெட்டு, மேட் கிரீன், ப்ளூ, பிளாக் அப்படிங்கிற 4 கலர் அவைலபிளாக இருக்குது. 2,06,000 ரூபா இந்த 4 கலருமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் மாடலில் இருக்குது. அடுத்த மாடலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெல்லார்லேயும் பார்த்தீங்கன்னா ரெட், பிளாக், ப்ளூ அப்படிங்கிற 3 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 10,000 ரூபா அதிகம், 2,16,000 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா அரோரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 3 கலர் பார்த்தீங்கன்னா நியூ எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு ப்ளூ, பிளாக், கிரீன் அப்படிங்கிற 3 கலர் அவைலபிளாக இருக்குது. இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 14,000 ரூபா அதிகமாக கொடுத்துருக்காங்க. 2,20,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. டாப் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவா, ப்ளூ அண்ட் ரெட் வேரியண்ட் தான் இருக்குது. 2,30,000 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 வேரியண்ட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 கலர்ஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்குது. நீங்கள் இந்த ப்ரைஸில் எந்த வேரியண்ட்டை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ இந்த பைக்கில் 349cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஆயில் கூல் இருக்குது. 20 ஹார்ஸ் பவரும் 27 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நான் பேஸ் வேரியண்ட்டோட கான்ஃபிகரேஷன் இந்த பைக்கில் என்ன இருக்குங்கிறத சொல்கிறேன். கண்டிப்பாக ஏன்னா ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் சொல்ல முடியாது. நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். 349cc தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. 35 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீடு 120 km/h தாராளமாக போகும். டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் அண்ட் தென் ட்வின் ஷாக் அப்சர்வர், 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ப்ரீலோடட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஜிபிஎஸ் அதாவது நேவிகேஷன் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டிங் செக்ஷன் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டான விஷயம் டெய்ல் லைட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடியில் கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் அவைலபிளாக இருக்குது. பில்லியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராப் ரேல்ஸ், ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி ராயல் என்ஃபீல்டில் எப்போவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த மீட்டிஆர் 350 வேல்யூவாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த கார்னரிங்கில் டேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட் ரோட்ஸில் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா மீட்டிஆர் 350 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்காக இருக்குங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சனோட X440. ஹார்லி டேவிட்சன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் X440 அப்படிங்கிற பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2,40,000 ரூபா பேஸ் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லான்ச் பண்ணதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 440cc ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 2,86,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸில் பை பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 27 ஹார்ஸ் பவரும் 38 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் இந்த பைக்கோட மைலேஜ். 35 km/லிட்டர் மைலேஜ், 130 km/h டாப் ஸ்பீட் தாராளமாக போக முடியும். டியூவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 18 இன்ச் வீலும், ரியரில் 17 இன்ச் வீலும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 43 mm யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் 7 ஸ்டெப் ப்ரீலோடட் அட்ஜஸ்டபிளோட கொடுத்துருக்காங்க. 13.5 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும், இந்த பைக்கில் 170 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸும் அவைலபிளாக இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்ஷன்லேருந்து எல்லாமே எக்கச்சக்கமான கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டரில் மட்டுமே இருக்குது. சர்வீஸ் ரிமைண்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், ஏபிஎஸ், அப்புறம் இன்ஜின் செக் இண்டிகேட்டர், எக்கச்சக்கமான நியூ இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும். எல்இடி ஹெட் லேம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் அவைலபிளாக இருக்குது. பில்டு குவாலிட்டியும் எக்ஸலண்ட்டாக ஹார்லி டேவிட்சனில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அண்டர் 3 lakhல இந்த நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டரான ஹார்லி டேவிட்சனோட X440 நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட அப்பாச்சி RTR 310. RTR 310 ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான
பைக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நியூ ஃபியூச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. குளோபல்லையே பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் 310 சீட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டிங் அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே புதுசாக இருக்குது. 2,43,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியன்ட்ஸ் வந்து இந்தியாவில் ஆஃபர் பண்ணுறாங்க. 2,88,000 2,90,000 உங்களால் வந்து பை பண்ண முடியும் ஆன்ரோட் ப்ரைஸில். 312cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைடிங் மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரைடிங் மோட்ஸ் உங்களுக்கு இந்த பார் அண்ட் டார்க் வந்து சேஞ்ச் ஆகும். 35 ஹார்ஸ் பவரும் 28 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் 6-speed கியர் பாக்ஸ் அண்ட் தென் அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. 17-inch alloy wheels வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 41 mm யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டைனமிக் ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட கிளஸ்டர் ரொம்ப 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 பெஸ்ட்டான கிளஸ்டர். எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாமே இந்த கிளஸ்டரில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ஷன், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், ABS லைட், கிளாக், ஓடோமீட்டர்லேருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏழாவதாக பார்த்தீங்கன்னா KTMோட டியூக் 250ங்க. இப்போ 2024 மாடல் இந்தியாவில் டியூக் 250 லான்ச் பண்ணிட்டாங்க. 2,39,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,80,000 ஆன்ரோட் ப்ரைஸில் வந்து பை பண்ணலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பார் அண்ட் டார்க், அதாவது ஒரு ரா டார்க் நீங்கள் யூஸ் பண்ணணும், நல்ல அந்த ரா பவரை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா KTMோட பைக்ஸை தவிர வேறு எந்த பைக்கில் உங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாது. நல்ல டார்க்கியான பைக் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அடுத்த ஜெனரேஷன் நியூ ஜெனரேஷன் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. LC4C இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 249cc லிக்விட் கோல்டு DOHC மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பாஷ்ல இருந்து எலக்ட்ரானிக் ஃபியூல் இன்ஜெக்ஷன் வந்து இருக்கு. லிக்விட் கூலிங் கொடுத்துருக்காங்க. வித் ரேடியேட்டர் கொடுத்துருக்காங்க. 31 ஹார்ஸ் பவரும் 25 நியூட்டன் டார்க்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ரைட் பை வயர் டெக்னாலஜி இருக்கு. 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 30 km/லிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக 30 km/லிட்டர்லாம் மைலேஜ் கொடுக்கவே கொடுக்காது. 24 26 km/லிட்டர் தான் மைலேஜே கொடுக்க முடியும். 148க்கும் மேலே இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் போக முடியும். டியூவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், நேவிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன், எக்கச்சக்கமான விஷயம், நியூ டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த KTMோட டியூக் 250ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். உங்களை டிசப்பாயின்மெண்ட் இந்த KTMோட டியூக் 250 பண்ணாதுங்க. கடைசியாக 8ஆவதாக பார்க்க போகிற பைக் ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் R15 வெர்ஷன் 4. யமஹாவில் ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் வேணும்னு யோசிக்கிறீங்க அண்டர் 3 lakh அப்படின்னா R15 நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வாங்கியே ஆகணும்னு இல்லை, கன்சிடர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு R15 வெர்ஷன் 4 பிடிச்சிருந்தா நீங்கள் பை பண்ணலாம். 1,86,000 பேஸ் வேரியன்ட் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து 1,90,000 வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இருக்குது. ஸோ 2,35,000 வரைக்குமே ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பை ஃபங்க்ஷனல் LED ஹெட் லேம்ப்ஸ், LED டெயில் லேம்ப்ஸ், LED இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளட்ச், கூக் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. TFT கிளஸ்டர் இருக்குது. ப்ளூடூத் கனெக்ஷன், ஸ்டெப் அப் சீட், எக்கச்சக்கமான நியூ கான்ஃபிகரேஷன்ஸ், டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க R15ல. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்டர் 3 lakh பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 8 பைக்ஸ் பார்த்தோம். அண்டர் 3 lakh வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 பெஸ்ட்டான பைக்ஸை பார்த்தோம். நீங்கள் ஒரு பைக் அண்டர் 3 lakh ஒரு வேளை பை பண்ணுறதா இருந்தால் எந்த பைக்கை பை பண்ணுவீங்க? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.